படிக்கிற பிள்ளைகள்லேருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா அது ஞாபகம் மறதி. எல்லாமே மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சிறந்த தீர்வுனா இந்த வல்லாரைக்கீரை. இந்த வல்லாரைக்கீரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், நாட்டு வல்லாரை. இது இலைகள் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். இது எனக்கு எங்கே கிடச்சிதுன்னா, கொல்லிமலையில் ஒரு டைம் போயிருக்கும்போது அங்கே வந்து கவரில் வேரோடு வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. கொண்டு வந்து இலையை மட்டும் பறிச்சுட்டு ஊனி வச்சோம், வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு வெரைட்டி பாருங்கள், இது ஹைப்ரிட் வெரைட்டி போல் ஃபாஸ்ட்டாக வளருது. இலை வந்து பெருசு பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய இலை இருக்குது பாருங்கள். இன்னமுமே வந்து இலை பெருசாக இருக்குது. ஆனால் அந்த சேஃபை பாருங்கள், அதே மாதிரியே இருக்கும். இது ஒரு வெரைட்டி. இதனுடைய ரெண்டுமே பாருங்கள் எப்படி ஒரு டியூப் மாதிரி நடுவில் ஒரு கம்பி மாதிரி தான் வந்து ஒரே நீளமாக வருது. அங்கங்கே வந்து வேர் வைக்குது. அந்த இடத்துல வந்து இலையும் வந்து விடுது, கொத்து கொத்தாக இலைகள் வருது. இதே மாதிரி தான் வந்து இந்த இதுவும் இருக்குது. அப்புறம் இந்த நாட்டு வல்லாரை, இந்த சின்ன சின்ன வல்லாரை இதுவும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம சமைக்கும்போது இது தரையோடு படர்ந்து இருக்குது. நல்லா எடுத்து கழுவிட்டு, மண் இல்லாமல் கழுவிட்டு நம்ம சமைக்கணும். பருப்பில் வச்சு கடையலாம், இல்லை வந்து சட்னி மாதிரி பண்ணலாம். ஆனால் தண்ணி ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த செடிக்கு. அப்புறம் இன்னொரு வெரைட்டி பாருங்கள், இது மார்க்கெட்டில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருக்கலாம். இது வந்து 3வது வெரைட்டி. நல்லா தடிமனாக இருக்கும். இலைக்கு நடுவில் காம்பு இருக்கும், தாமரை இலை மாதிரி. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி 3 டைப்பாக இருக்குது. இதில் எது நல்லதுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் வல்லாரையில் இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து தொட்டால் சுருங்கின்னு சொல்லுவாங்க அந்த செடியை. பாருங்கள், நம்ம கைப்பட்டவொன்னே இது வந்து அப்படியே சுருங்கிடும். இந்த செடி இப்படி தரையோடு தான் இருக்கும். வல்லாரைக்கீரை பக்கத்தில் ஒரு செடி இருந்துச்சு, நிறைய இப்படி படர்ந்துருச்சு. இப்போ இந்த வல்லாரைக்கீரையை நம்ம வந்து சட்னி பண்ணும்போது இது தனியாக தான் பண்ணணும்னு இல்லை. நம்ம அப்பப்போ புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னிலாம் பண்ணும்போது ஒரு கைப்பிடி போட்டு நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு ஞாபக சக்தி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.